அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்றைக்கு உலக ஆரோக்கிய தினம். சரி, ஏப்ரல் 7ஆம் தேதி எங்களோட உலக சுகாதார நிறுவனம் சரி அதை ஆரோக்கிய நாளாக ஆரோக்கிய தினமாக நினைவு கூறுது. அந்த நாள்ல எங்களோட உடம்பு நாங்க ஆரோக்கியமா இருப்பது சம்பந்தமான ஒரு கருத்தரங்க செய்ய சொல்லிருக்கு. அந்த அடிப்படையில் நாங்க இன்றைக்கு ஆரோக்கியம் சம்பந்தமா பார்ப்போம். சரியானே? நம்ம ஆரோக்கியம்ங்கிற என்ன? நோய் நொடி இல்லாமக்கு, அப்படித்தானே? கவலை இல்லாமக்கு, மனசு எங்களோட உடலும் உள்ளமும் ஆரோக்கியமா இருக்கிறான்னு ஆரோக்கியம். உடம்பு மட்டும் இல்லை, உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். பிறகு அங்க இரவைக்கு நித்திர இல்ல, அப்படித்தானே? கவலை, பதட்டம், பயம் என்ன இப்படி எல்லாம் இருக்கலாம். அப்ப மனசு ஆரோக்கியம் இல்லாம இருக்கும். மற்ற எல்லாம் சரி, காசு இருக்கு, பணம் இருக்கு, ஒன்று பிரச்சனை ஒன்றும் இல்லை, பெரிய ஒரு கவலை ஒன்று இருக்கு. அதால என்ன நடக்கும்? இரவில் நித்திர வராது. என்ன எல்லாத்துக்கும் கோபம் வரும், பதட்டம் வரும், நெஞ்சுக்குள்ள குறை வளர்க்கும். சின்ன சின்ன வருத்தம் எல்லாம் பெரிய வருத்தமா தெரியும். பயமுறுத்தாடி அங்கெஞ்சும் எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ற வேலையெல்லாம் நடக்கும். எல்லாம் செஞ்சு பின்னாமல் ஒரு பேக் வரும், ஒரு வருத்தம் இல்லைன்னு ஒரு பேக் கொண்டு வரும். என்ன நவலக்கா ஹாஸ்பிட்டல், லங்கா ஹாஸ்பிட்டல், கொழும்புல வைக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலையும் காட்டி போட்டு பின்னாமல் ஒரு பேக் கொண்டு வரும். அந்த பேக்ல என்ன இருக்கும்? ஒரு வருத்தம் இல்லைன்னு இருக்கும். என்ன வருத்தம்? மன வருத்தம். அது கண்டுபிடிக்கிறாரு டெஸ்டில கண்டுபிடிக்கிறாரு. டெஸ்டில எதை கண்டுபிடிக்கலாம்? உடல் நோய் தான் கண்டுபிடிக்கலாம். உள்ள நோய் மன அழுத்தத்தை பரிசோதனையால கண்டுபிடிக்கிறாரு. அப்ப இவ்வளவு வேலையை பார்க்க வச்சவர் யாரு? பயம். என்ன யாரு? நான் ஒரு பிள்ளையா சொன்னது, அல்லது பக்கத்து வீட்டுல ஒரு ஆளுக்கு மூளையில கட்டியா, நமக்கு தலையிடி வர நாம் என்ன செஞ்ச போட்டு எல்லா டெஸ்டும் செஞ்சான். கடைசியா பார்த்தா எல்லாம் நோமல் ரிப்போர்ட் இருக்கு. கதைச்சி பேசிட்டு போகலாம் விளங்கும். இப்படி ஒரு இதனால நான் கூட யோசிச்சுட்டேன். அப்படி எல்லாம் இருக்கு. சரியான உடம்பு வருத்தம் மாதிரியே காட்டும் மன அழுத்தம். அப்படி எங்கட உடம்பும் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமா இருந்தா தான் நாங்க ஆரோக்கியமா இருக்கலாம். அந்த அடிப்படையில எங்கட ஆரோக்கியத்துக்கும் பிறகு 3 விடயங்கள். ஒன்று நம்மள ஆரோக்கியம் இல்லாம செய்யற விடயங்கள் தானே. ஆரோக்கியமற்ற உணவு முறை அது பிரதானமானது. இப்ப எல்லா உலகத்திலே பேசப்படுற விஷயம் உணவுலே இல்லை. உணவே மருந்து, உணவுதான் மருந்து. இப்ப நாம என்ன செஞ்சிக்கோம்? மருந்த உணவாக்கிட்டோம். என்ன மருந்து உணவா போச்சு. இப்ப காலத்தில் ஒரு தொகை, பகலைக்கு ஒரு தொகை, சாப்பிடுறா மருந்து சாப்பிடுப்படி. அப்ப உணவுதான் மருந்து. பழைய காலத்துல உணவுதான் மருந்து. எல்லா நோய்களுக்குரிய மருந்துகளும் உணவுல இருந்துச்சு. இப்ப நாம என்ன செஞ்சிட்டோம்? அந்த மருந்தான உணவெல்லாம் விட்டு போட்டு நோயுள்ள உணவுகளை நாம அதிகமாக விரும்பி சாப்பிட தொடங்கிட்டோம். இதனால பதப்படுத்தப்பட்ட உணவுகள், என்ன பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, பதப்படுத்தப்பட்ட கோழி, எல்லாம் சொசேஜஸ் எல்லாம் வருது. எல்லாம் பதப்படுத்தி நம்மளுக்கு லேசியா சமைக்கிறதுக்கு கோழியை வாங்கி அறுத்து கழுவி இது அங்க எல்லாம் பதப்படுத்தி வச்சிருக்கு. வெட்டி போட்டா இமீடியட்டா சாப்பாடு, அல்லது அங்க வச்சிருக்கலாம் கடையில, அதை வாங்கி சாப்பாடு. இப்படி நாங்க ஃபாஸ்ட் ஃபுட்டுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள். அப்ப நாங்க இப்படியான உணவு முறைகள் பிரதான காரணமா அமையுது. இப்ப கேன்சர் இப்ப ஒரு பிரதானமான ஆட்கொல்லி நோயா போச்சு. என்ன புற்றுநோய் நாம இருந்தாப்பல ஒரு ஆளுக்கு வெளிப்படுறது. இப்ப நியாயமான ஆட்கள் புற்றுநோயால பாதிக்கப்படுறாங்க. புற்றுநோயை கண்டுபிடிக்கவே இல்லை ஆரம்ப கட்டத்துல, கடும் கஷ்டம். அப்ப அந்த உணவு முறைகள் தான் பிரதானமான காரணம் இந்த புற்றுநோய்களுக்கு. இப்படியா நாங்க ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் உணவுகளை சாப்பிடுறது, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிகமா உட்கொள்றது, என்ன கலரிங் போட்ட உணவுகள். இப்ப நாம இயற்கையான பானங்களை கலந்து குடிக்க மாச்சல் வீட்டை தேசிக்காவை புளியணும், வடிக்கணும், ஓட்ட மேல நடிக்கணும். அது பிளண்டரும் இருக்கு, அதுல போட்டு அடிக்கிறதுக்கு மாச்சல். அப்ப என்ன செய்யணும்? நாம போத்தல் வாங்கி சன்குயிக் போத்தல வாங்கி கலந்து கொடுக்குற, என்ன கோடியல் போத்தல கலந்து கொடுக்குற. என்ன இதெல்லாம் மாச்சல. நமக்கு இந்த பழங்கள் அடிக்கிறதுக்கு எல்லாம் அவ்வளவு நேரம், நம்ம கடும் பிஸி தானே. போன் பாக்குறதாலேயும் டிவியில நாடகத்தை பாக்குறதாலேயும் நேரம் இல்லை நமக்கு. அப்ப நாம இதெல்லாம் அடிச்சு கொடுக்கல. ஓட்ட மேல அடிச்சு கொடுங்க, பப்பாசி பழத்தை அடிச்சு கொடுங்க, அன்னாசி பழத்தை அடிச்சு கொடுங்க. அப்படி ஆரோக்கியமான உணவு இயற்கையா இருக்கு. இதெல்லாம் விட்டு போட்டு கலரிங் போட்ட உணவெல்லாம், டை போட்ட உணவெல்லாம் சாப்பிட்டு கிட்னி படுறாங்க. என்ன ஒரு வருத்தமும் இல்ல, கிட்னி ஃபெயிலியர். சீனியும் இல்ல, பிரஷரும் இல்ல, கொலஸ்ட்ராலும் இல்ல, கிட்னி வருத்தம். இதால நஞ்சல வந்தது சாப்பிட்ட உணவுகள் இருக்கிற கெமிக்கல். சரி, இப்படி நாங்க கலரான உணவு பார்வைக்கு, என்ன பல்லுடா கலரா குடிக்கணும். இருந்தாப்ப ஒரு நாளைக்கு குடிங்க, அது பிரச்சனை இல்லை நமக்கு. ஒரு வருஷத்துல பெருநாள் அன்றைக்கு குடிங்க, என்ன ஒரு மாத்திரை ஒரு நாள் குடிங்க. அதெல்லாம் நம்மளுக்கு நோய் ஏற்படுத்தாது.
அடிக்கடி வீட்டுகள்ல குடிக்கிறது, ஒவ்வொரு நாளும் கிண்ணறங்கள்ல பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடுறது, பொரித்த உணவுகளை, சுட்ட கோழி, சுட்ட உணவுகளை அடிக்கடி சாப்பிடுறதுன்னு செய்யும், நம்மளுக்கு புற்றுநோய் ஏற்படுத்தும். ஆகவே உணவு ஒரு முக்கியமான விடயம் நம்ம ஆரோக்கியத்துக்கு. என்ன நாம பிரதானமான பாருங்க, சீனி வருத்தம், பிரஷர் வருத்தம், கொலஸ்ட்ரால் வருத்தம், ஹார்ட் அட்டாக், பாரிசவாதம், கேன்சர், இவ்வளவுதான் பிரதானமா இருக்கு. இதுகளால வார உபாதைகள் கிட்னி வருத்தம், அதுகள் வருது, ஈரல் வருத்தம் எல்லாம். அப்ப நாம இது அவ்வளவு பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து உணவு அமைச்சு என்ன உணவு நன்மை. உப்பை குறைவா சாப்பிடணும், இனிப்பை குறைவா சாப்பிடணும், எண்ணெய் உணவுகளை குறைவா சாப்பிடணும், ஆரோக்கியமான எண்ணெய்களை பாவிக்கணும். என்ன அப்படிதான் இப்ப பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயை பாவிக்கணும். நல்லா முருகை பொரிக்கிறேன்னா தேங்காய் எண்ணெயை பாவிக்கணும். அந்த மெல்லி எண்ணெயை பாவிச்சோம்னா அது கேன்சர் உருவாகும். பாம் ஆயில், வெஜிடபிள் ஆயில பொரிக்கிறதுக்கு பாவிச்சா அப்ப அது சும்மா பெரட்டுற கறிகளுக்கு தான் அந்த மெல்லி எண்ணெயை பாவிக்கணும். இது உறுதியான எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எவ்வளவு ஹீட் பண்ணினாலும் அது வந்து கேன்சரா மாறாது. சரி, அப்படி நீங்க உணவு முறைகள் நாங்க அடிக்கடி பேசிருக்கோம். உணவை சரியா ஒழுங்குபடுத்தினீங்கன்னு சொல்லிச்சுன்னா பல வகைகள் அதிகமா உணவுல சேர்க்கணும், மரக்கறிகளை உணவுகளை சேர்க்கணும். நான் உணவு தட்டு நான் கூறி வச்சிருக்கோம், நாங்க படம் ஒன்று கூறி வச்சிருக்கோம். அந்த சுவர்ல விருதிக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. உணவு தட்டுல அரைவாசிக்கு மேல மரக்கறி இருக்கணும், தானியங்கள் இருக்கணும். என்ன அப்படி சாப்பிட்டா நம்மளுக்கு ஆரோக்கியம் இருக்கும். கார்போஹைட்ரேட் மாப்பொருளை குறைக்கணும். சரியா? இப்படிங்கிற உணவு முறையை வந்து நாங்க மாற்றி அமைக்கணும். உணவு முறைகளை மாற்றி அமைச்சோம் சொல்லிச்சுன்னா பழைய காலங்களை இப்படி சாப்பிட்டோம் சொல்லிச்சுன்னா எங்களுக்கு இந்த நோய்கள் பாதுகாக்கலாம். மற்ற விடயம் வந்து உடற்பயிற்சி. ரெண்டாவது ஆரோக்கியத்துக்கு ரெண்டாவது முக்கியமான உடற்பயிற்சி. ஒவ்வொரு மனிதனும் வந்து ஒரு நாளைக்கு 30 நிமிடம் அரை மணித்தியாலம் உடற்பயிற்சி ஆகும். உடற்பயிற்சின்னு சொல்லிச்சுன்னா கிச்சன்ல செய்யற வேலை உடற்பயிற்சி இல்லை. வீட்டுக்குள்ள நம்ம 30 அடியும் 18 அடி அளவு வீட்டுக்குள்ள செய்யறது உடற்பயிற்சி இல்லை. உடற்பயிற்சிங்கிறது நம்ம சுவாச பை, இருதயம், சரியா, உடல் உறுப்புகள் எல்லாம் இயங்கும், விளைக்கும், வேகமா நடக்கிறது. இப்ப சும்மா ஆடி ஆடி மெல்ல போறது உடற்பயிற்சி இல்லை. கொஞ்சம் ஸ்பீடா நடக்கிறது உடற்பயிற்சி. அதனால உங்களோட சுவாச பை வேலை செய்யும் வேகமா, அதே மாதிரி இருதயம் வேலை செய்யும், உடல் உறுப்புகள் அசையும். அப்படி உடற்பயிற்சிங்கிறது ஒரு 30 நிமிடம் கட்டாயம் செய்து வரணும் ஒவ்வொருத்தரும். இப்படி செய்து வந்தோம்டா 30 நிமிடங்கள் சொன்னா இப்ப நடந்து வார இப்ப சில வேலைகளை வந்து நடந்து செய்யற. இப்ப நம்ம ஊர் எடுத்தோம்னா அந்த ஊர் வந்து 50 வருஷத்துக்கு முதல்ல இருந்த ஊர் தான். நீள அகலம் எல்லாம் இழுபட்டு பெருத்திருக்கா ஊர் இல்லையே, நீட்டி இழுத்திருக்கா நம்ம ஊர் இல்லையே. அதே நீளம் அதே அகலம். இவ்வளவுக்குள்ளையும் நாம என்ன செஞ்ச முந்தி நடந்துதான் போல, புஷ் பைக் எல்லாம் போல. இப்ப எப்படி இருக்கு, தூரமா காட்டுது. தூரம் கூட இல்லை, நம்மளுக்கு தூரமா காட்டுது. நம்மளுக்கு இங்க போறோம், நடந்து போகலாமா, இது ஒரு தூரத்து திருவிழர் போராடிங்க, மோட்டார் பைக்கில் இருங்க, வாகனத்துல போகணும். அப்ப இதெல்லாம் நடந்து தானே போனேன். இந்த மாளிகைக்கார் சந்தியிலிருந்து பாலியா ரோடுக்கு நடந்துதான் போனேன், ஸ்கூலுக்கு போனேன் நடந்துதான் போனேன். என்ன மெயின்ல இருந்து பீச்சுக்கு போனேன் நடந்து நான். அப்ப கட்டாயம் இந்த உடற்பயிற்சிங்கிறது முக்கியம். உடற்பயிற்சி நடந்து செய்யுங்க. நாம இது என்ன பைசிக்கலை கொண்டாந்து கேட் அடியிலான வெய்வாரு, அதுவும் தூரமா இருக்கு. எப்படி அந்த கேட் கொஞ்சம் இம்படுத்த மாளிகா ரோட்ல வச்சு போட்டு உள்ளுக்கு வாரது இருக்கு தானே, அது தூரம். அப்ப பைசிக்கலை கொண்டாந்து எல்லாரும் நிறுத்துற அந்த கேட் கதவு இருக்குதானே, கேட் நம்ம செக்யூரிட்டி கார்டு கார் எடுக்கையில வழியால வாகனம் கொண்டு வரையில எனக்கு சைட் நடுக பைக்கை வைக்கும். அப்ப நாம நடைய எவ்வளவு குறைக்கணுமோ குறைச்சிருக்கோம். இது கூடாது. உடற்பயிற்சிங்கிறது நாம எடுக்கணும், மெனக்கட்டு நடக்கணும். கொஞ்சம் தூரத்துல இறங்கி இப்ப களம்புல எல்லாம் ஒரு பஸ் போல் முந்தி இறங்கி நடந்து போறாங்கன்னா நடக்கணும். ஏன்னா களம்புல ஒர்க் பண்ற ஆளுக்கு வீடுகள் எல்லாம் அந்த கிட்ட கிட்ட இருக்கும், எல்லா ரோட்லையும் வாகனம் போகும். அப்ப நடக்கணும்னு சொல்லியே முன்னுக்கு இறங்கி நடந்து போறாங்க. இப்படி வந்து நாங்க கட்டாயம் நடைப்பயிற்சியை விடாதங்க, நடந்து வாங்க. கால் வருத்தம், மூட்டுவாதம், நடந்தா முழங்கால் வருத்தம் இருக்குதுண்டா நாம ஆட்டோல வரலாம் அல்லது மோட்டார் பைக்கில் வரலாம், ஒரு ஆள் கொண்டாந்து விடலாம். மற்ற ஆட்கள் எல்லாரும் நடங்க. ஆண்களை பொறுத்தவரை புஷ் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மோட்டார் பைக்கில் எல்லாத்துக்கும் முறுக்க வேணாம். அவசர வேலைக்கு மட்டும் மோட்டார் பைக்கில் போய் வேலையை முடிங்க. அவசர வேலை, அவசரம்ங்கிறது நாம உருவாக்கி கொண்டது. எல்லாரும் போட்ட புரியா தான் அதிகம் கேட்டா நேரம் இல்லைங்கிற. சரியா, புரியா இருக்கிறார்கள் தான் நேரம் இல்லைன்னு சொல்றேன். பிஸியா இருக்கிறார்கள் எல்லாம் வந்து நேரம் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். சரியானே, இப்ப நம்மள்ட்ட எங்க கேட்பாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கான்னு கேட்பாங்க. சைக்கிள் ஓடுற, ட்ரிப் போற எல்லாம் செய்யலாம். அப்ப நேரம் இருக்கான்னு கேட்பாங்க. பிஸியானாக்க நேரம் எடுப்பாங்க. எப்படி அந்த சும்மா இருக்கிறாங்க கேட்டு பாருங்க, ஒரு விஷயத்துக்கு நேரம் வராது. ஏன்னு சொல்லிச்சுன்னா அவங்க ஒன்றும் இல்லாதால என்னென்ன இதுக்கு சாத்தியப்படும் யோசிக்கிற விதம் கூட
நேரம் கிடைக்குமான்னு யோசிக்கிறேன். ஒரு பிளானும் இல்லையே. ஆகவே தயவு செய்து நீங்க அந்த பைசிக்கலை புஷ் பைக்கில பாருங்க. ஆண்களை பொறுத்தவரை புஷ் பைக்கில் ஓடுங்க. இந்த முழங்கால் வருத்தம், இடுப்பு வருத்தம், இந்த தசைகள் எல்லாம் வந்து நல்லா நாட்டுக்கோழில காலம் போல உறுதியா வரும். கலராது கெதியா என்ன சறுக்குந்தாலும் ஜோயிண்ட் வந்து வீங்க மாட்டா, ஜோயிண்ட் பாய மாட்டா. இப்ப என்ன செய்யுது, காணுக்குள்ள கால் பெய்து அப்படியே வீங்கி ஒழும்பிட்டு முழங்கால் சில்லு விளையுது. என்ன காரணம்? இந்த வலு இல்ல, உறுதி இல்ல, ஜோயிண்ட் உறுதி இல்ல, அந்த ஜோயிண்ட் பயிற்சி இல்ல. அப்ப உடற்பயிற்சி கட்டாயம். சைக்கிள் ஓடுங்க, நடங்க, சரிதானே? அது சின்ன சின்ன வேலைகளை வீட்டுகள்ல வந்து குனிஞ்சி மறிஞ்சி செய்யுங்க. கசக்குங்க, உடுப்புகளை கசக்குற புளிகிறது, இந்த வேலைகளை கட்டாயம். சின்ன சின்ன உடுப்புகளை, பெரிய வேலைகளை செஞ்சா இடுப்புக்கணும். என்ன பெரிய பாரமான பெட்ஷீட் அதெல்லாம் தண்ணி போட்டு முறுக்கி அடிச்சு கழுவினா இடுப்புக்கணும். அப்ப அதனால சின்ன சின்ன வேலைகளை வந்து நீங்க கைகளால செய்யுங்க. சரியானே? நடக்கிறத கொஞ்சம் வேகமா நடங்க, கையை காலாக அசைச்சு நடங்க. பீச்சு நாளாக செய்திருக்கு, பீச்சிலே நான் போய் கொஞ்சம் நடக்கலாம், உடல குஞ்சிட்டு இருக்காம நடங்க. அப்படி இந்த உடற்பயிற்சி வந்து மிகவும் முக்கியமானது. பெண்களை பொறுத்தவரையிலையும் வீட்டுகள்ல சின்ன சின்ன பயிற்சிகளை செய்யுங்க. அரைக்கிற வேலை, இடிக்கிற வேலை, துவைக்கிற வேலை, பக்கெட்ல தண்ணியை நிறைச்சி ஒரு கோப்பையால அள்ளி அள்ளி குளிங்க. குளிஞ்சு நீங்க ஒரு 15-20 நேரம் குந்து பட்டாலே முழங்கால் வருத்தம், இடுப்பு வருத்தம் எல்லாம் குறையும். இப்ப அசையாம இருந்து போட்டு ஒரு வேலையை செஞ்சா நடக்குது, மருந்து எடுக்க வாருங்க, இடுப்புக்க பிடிச்சிட்டு என்ன குனிஞ்சி சாமான தூக்கியா இடுப்புக்க பிடிச்சிட்டு என்ன ஒற்றை அடிச்சா கையை தூக்கலாம், நாய்க்கு கல் எறிஞ்சா கையை அசைக்க எழுதுங்க. இது என்னது? அசைக்காம வச்சிருந்த தலை வந்து இருக்குது. அப்ப எல்லா மூட்டுகளுக்கும் பயிற்சி கொடுங்க. பயிற்சி கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்கா வரும். உங்களோட மேலதிகமான சீனி கரையும், மேலதிகமான கொழுப்புகள் அடைப்புகள் எல்லாம் கிளியர் ஆகும். என்ன மேலதிகமான எல்லாம் குறையும். அடுத்தது எக்ஸசைஸ், உடற்பயிற்சி வந்து பதட்டணியில டென்ஷன், கோபம் வர்றது இதெல்லாம் குறைக்கும். ஏன்னா நீங்க எல்லாத்தையும் மறந்து கொஞ்ச நேரம் நீங்க வேற வழிபக்கம் போறீங்க, போகல உங்களுக்கு மனசுல வந்து மன அழுத்தங்கள் குறையும். அடுத்த 3வது ஆரோக்கியம்ங்கிறத அளவான தூக்கம் இருக்கணும். இதனைக்கெல்லாம் நித்திர வருது இல்லை சார், சுகருக்கு வாங்குவதையும் கூட எனக்கு நித்திர போகுது. இது அதிகமான பெண்கள் சொல்ற வீடு விஷயம். என்னன்னு சொல்லிச்சுன்னா இதுக்குள்ள பிரச்சனை கூட இல்ல, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை எடுக்கிறேன் சரியானே, பிரச்சனையை நாம எடுக்கிறேன் சரியான. அது வந்து என்ன செய்யும், நம்மளோட தூக்கத்தை இல்லாம ஆக்கினா நம்மளோட மன அழுத்தம் கூடும். மன அழுத்தம் கூடினா பிரஷர் கூடும், டென்ஷன். இரவெல்லாம் நித்திர முடிச்சு நித்திர போகல காலத்துல சீனி 500 வந்து சரியானே. பதட்டணியில டென்ஷன்ல சீனி கூடும், பிரஷர் கூடும், ஹார்ட் அட்டாக் வரும் பதட்டத்துல. இப்படி பல வகையான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த பதட்டணியில சரியானே. ஆகவே இந்த மன அழுத்தம்ங்கிறது அதிகமாக என்னத்தாலன்னு சொல்லி சொன்னா சில ஆட்களுக்கு தெரியாது நம்மளுக்கு மன அழுத்தம் ஆகியான்னு தெரியாது. நான் சொன்ன விஷயங்கள் இருந்தா நம்மட உள்ளம் வந்து ஆரோக்கியம் இல்லை, அதாவது தூக்கம் வருது இல்லை, தூங்கினா உடனே நித்திர போகுது இல்லை, எத்தனை மணிக்கு நித்திர போகுதுன்னு தெரியாது. காலையில் எழும்புறதுக்கு சரியான மாற்றல் அடிக்கும், எழும்பினாலும் திருப்பி தூங்கணும் போல இருக்கிறது சரிதானே. இதற்கெல்லாம் சின்ன சின்ன சத்தத்துக்கெல்லாம் முடிபாடுது. இப்ப சில ஆள் சொல்லுவார் பக்கத்து பிள்ளை இரவு கல்லல் நம்ம தாக்கல் ஒழுங்கின்னு உங்களுக்கு தெரியாதுன்னு கேட்டா சொல்லுவார் தெரியா. அவர் தான் உண்மையா தூங்கினார், உலக நல்லா மறந்து தூங்கினாங்க அவர் தான். சின்ன சின்ன சத்தம், எலி ஓடுறது, பூனை பாய்கிறது வளவுக்குள்ள, சரசரக்குது சத்தம், இதெல்லாம் கேட்டு சொல்லிச்சுன்னா அவர்ல உள்ளம் தூங்கல்ல, உடம்புதான் தூங்கிருக்கு, உள்ளம் தூங்கல்ல. அப்ப அவருக்கு என்ன செய்யும், பதட்டம் பெறும், டென்ஷன் பெறும். ஆகவே இப்படியான அறிவுகள், அதாவது பசி இல்ல, ஒன்றுலையும் விருப்பம் இல்லை, வெளியே அங்கஞ்ச போக விருப்பம் இல்லை, ஆக்களோட பேச கலைக்க கலகலப்பா இருக்க விருப்பம் இல்லை, சின்ன சின்ன வருத்தம் எல்லாம் பெருசா காட்டும், மூச்சு அடைக்கும், சுவாசிக்க இயலாது. சிலாக இந்த பெருமூச்சு எடுத்தா தான் மூச்சு வரும். சரி, இன்னைக்கு அந்த மூச்சு காணாம இருக்கு, அல்லது மூச்சு எடுக்கிற திருப்தி இல்லாம இருக்கு. இதெல்லாம் வந்து சிலாக கேஸ்ட்ரிக்னு மருந்து எடுப்பாங்க, அந்த கேஸ்ட்ரிக் ஒண்ணுமே இல்லை, மன அழுத்தம். அதாவது இரவில் நித்திர வராட்டி ஒரு ஆளுக்கு அசிக்கூட சுரக்கும், அதாவது நெஞ்செறிவு, சமிபாடு ஒழுங்கா நடக்காது. பதட்டம் அதிகப்பட்ட ஒரு ஆளுக்கு உணவு சமிபாடு அடைய மாட்டார். மன அமைதியா இருந்தா தான் சாப்பிடுற உணவுகளுக்குரிய நொதியங்கள் வந்து சுரக்கப்படுறது. மனசு டென்ஷன் இல்லாம இருந்தா நீங்க பாருங்க, பதட்டம் வந்து நாவு காயுண்டா, பதட்டம் டென்ஷன் ஆனா வாய் உதறி நாவல காஞ்சிடும். என்ன காரணம், உண்மையிலையும் சுரக்காது. அதே மாதிரி உங்களோட உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு உணவு சமிபாட்டுக்குரிய ஒரு சுரப்பும் சுரக்காது. மனசு டென்ஷனா இருந்தா பதட்டம் இருந்தா அப்ப என்ன செய்யும், சாப்பிட்ட உணவு தம்ம நூது அப்படி சாப்பாடு சமைக்குது இல்ல சார். அப்ப ஒரே இந்த சப்பித்துங்கிற உளுச கேஸ்ட்ரிக் மருந்து எடுக்கிறேன், அங்க கடைசியா பார்த்தா
கமரா போட்டும் பார்த்தாச்சு ஒரு வருத்தம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு சாப்பாடு ஊதுன மாதிரி எங்கன்னு பார்த்தா இந்த இவருக்குள்ள வேலை இரவையில நித்திர இல்லை. அப்ப ஏன் மன அழுத்தம் வருது? ஏன் மன அழுத்தம் வருது? அதாவது ரெண்டு விஷயம். சரியானே, நடந்த விடயங்களை பத்தி கவலைப்படுறது மன அழுத்தம் பார்த்தது காரணம். நடந்த விஷயங்களை பத்தி கவலைப்படுறது. மற்றது நடக்க போறதை பத்தி பயப்படுறது. சரியானே, இப்படி நடந்துருமோ, அப்படி ஆகிருமா, இப்படி ஆகிருமா நினைக்கிறது நம்மள டென்ஷன் ஆகும், நித்திரை வராம ஆகும், மன அழுத்தத்தை உருவாகும். நடந்த விடயத்தை பத்தி கவலைப்படுறேன். இப்படியா போயிட்டு நம்ம இப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படி நம்ம மாட்டிட்டோமே, இப்படி செஞ்சிருந்தா நம்மளுக்கு இவ்வளவு நஷ்டம் வந்திருக்காது சொல்லி கவலைப்படுறது. சரி, இந்த ரெண்டு விடயமும் வந்து என்ன அல்லாஹ் இருப்பாரு. இந்த ரெண்டு விடயமும் என்ன படைத்த இறைவன் இருப்பாரு. என்ன உங்களுக்கு இப்படித்தான் நடக்கணும்னு இருக்கான். அது நடந்துச்சு, நீங்க என்ன செய்யணும்? அதை ஏற்றுக்கொள்ளணும். நாம ஏற்றுக்கொள்றல, அதை பத்தி கவலைப்படுற அந்த ஆளுக்கு ஏசுற, அந்த பிள்ளைக்கு ஏசுற, அல்லது இவருக்கு ஏசுற, எப்படி ஏசு ஏசு நடக்கும், நாம டென்ஷன் ஆகும். என்ன அதே மாதிரி உங்களுக்கு நீங்க நினைக்கிறதுல நடக்குமா? நடக்காது. மேல பிளான் தான் நடக்கும். அதாவது அல்லாஹ்வுத்தாலோட ஏற்பாடு வரையா நடக்க போகுது. அப்ப அதுக்கு நாம கவலைப்படலாமா? இல்ல. பயப்படலாமா? பயப்பட தேவையில்லை. என்ன நாட்டம் இருந்தா நடக்கும் இந்த நினைச்சு நாம கொண்டு வர. இப்ப நாம என்ன செய்யறோம்? ஒன்றும் செய்ய விருப்பம் இல்லை. என்ன அப்படி ஆயிருமே சரி, பயத்தால நாம என்ன செய்யறோம்? எதுவும் செய்யாம இருக்கோம். அப்ப அதனால என்ன நடக்க போகுது? நாம மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறோம். அதாவது எந்த விஷயத்தையும் நாங்க சீரியஸா எடுக்க தேவையில்லை. ஏன்னு சொல்லிச்சேன்னா மேல உள்ள பிளான் பண்ணிதான் எல்லாம் நடக்கும். நீங்க என்ன சீரியஸா ஒத்த கால நின்றாலும் கூட நடக்கிறவளும் நடந்தே தீரும். அதனால நாம தலையை போட்டு தேவையில்லை. நாம சின்ன முயற்சி மட்டும்தான். நாம முடிவை கையில் எடுத்தோம் சொல்லிச்சேன்னா நாம மனநோய்க்குள்ளாகும். என்ன நாம முடிவு எடுக்க இயலாது. முடிவு மேல நாம முயற்சி செய்யலாம், ட்ரை பண்ணலாம். என்ன அப்படித்தானே ஒரு பிசினஸுக்கு நாம ட்ரை பண்ணலாம். சரி, லொஸ் ஆயிருமான்னு சொல்லி நினைச்சா பிசினஸ் செய்ய மாட்டோம், வாழ்க்கையில முன்னேற மாட்டோம். ஆகவே இந்த மன அழுத்தம் விடயம் வந்து சிலாக்கள் வந்து ஒரு விஷயத்தை போட்டு அரிச்சி யோகி ஒரு விஷயத்தை பெரிய செய்யறது போட்டு அதுல வார விளைவுகள் அதிகமாக, பாதிப்புகள் அதிகமாக நினைச்சு என்ன செய்யறது. அதால என்ன செய்யும்? ஒன்றும் நடக்கவே மாட்டா, பிரச்சனை தளத்துல கூட்டிக்கொண்டே போகும். அப்ப நம்மளுக்கு அமைச்சது நடக்கும் நினைச்சிட்டு வாழ்க்கையை கொண்டு போனா இந்த மன அழுத்தம் வராது. இந்த மூன்று விடயங்களும் முக்கியமான விடயங்கள். அதாவது ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி, அடுத்தது வந்து மன அழுத்தம் இல்லாமக்கு நம்மளோட வாழ்க்கையை முறையமைத்துக் கொள்வது. இந்த மூன்று வந்து இருந்தா நாங்க ஆரோக்கியமாக வாழலாம். இதுதான் இன்றைய தினம் வந்து உலக சுகாதார நிறுவனத்தின் ஆரோக்கிய தினம், அதாவது வேர்ல்ட் ஹெல்த் டே. அதுக்குரிய மெசேஜா நீங்க எடுத்து நம்மளோட லைஃபை வந்து ஆரோக்கியமா அமைத்துக் கொள்ளணும்னு கேட்டு, எங்களுக்கு நோய் ஒன்று வந்துட்டு சொல்லிச்சேன்னா அதால ஏற்படக்கூடிய உபாதைகள் ஏற்படாம இருக்கிறதுக்கு அதுக்குரிய சிகிச்சை முறைகளை ஒழுங்காக வைத்திய ஆலோசனைப்படி பின்பற்றுறது, மருந்து மாத்திரைகளை வந்து உரிய முறைப்படி எடுக்கிறது முக்கியம். கூட பேர் வந்து அவரவரை விருப்பப்படி அறிகுறி காட்டி நான் மருந்து குடிக்கிறேன் இப்படி எல்லாம் செய்யாமக்கு வைத்திய ஆலோசனைப்படி மருந்துகளை நிப்பாட்டக்கூடாது. நோமல் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒரு சில ஆட்கள் மருந்துகளை விடுறாங்க. விட்டு நெல்லா கூடினதுக்கு பிறகு நாம ரிப்போர்ட் எடுத்துட்டு வரோம், கடுமையா கூடிட்டு நோமலுங்க விட்டுட்டேன். டாக்டர் அட்வைஸ் இல்லாமக்கு நீங்க மருந்துகளை நிப்பாட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாது. அதை பின்பற்றினீங்கன்னு சொல்லிச்சுன்னா நாங்க இருக்கிற நோயாலையும் எங்களுக்கு விளைவுகள் ஏற்படாமக்கு, உபாதைகள் ஏற்படாமக்கு அப்படியே ஆரோக்கியமா இருந்து நாங்க மரணிக்கலாம். அதனால நாங்க இந்த விடயங்களை வந்து நான் இன்றைக்கு பேசிய விடயங்களை வந்து இன்றைக்கு நீங்க சந்திக்கிற ஆட்களுக்கு எல்லாம் இந்த விடயங்களை நீங்க கொடுக்கணும், பாஸ் பண்ணணும். இன்றைய தினத்தை வந்து நான் மட்டும் சுகாதார தினம் சொல்லி கதைச்சி பேர் இல்லை. இப்ப நீங்க நபர் தெரிக்கிற ஒரு 100 பேர்கிட்ட இருந்தா அந்த 100 பேரும் ஆளுக்கு 10 பேருக்கு விஷயங்களை சொல்லுங்க, சரியானே சொல்லி ஆரோக்கியமாறி கொண்டு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.